வணக்கம் ஸ்ரீராம் சார். வணக்கம் ஹசீனா மேடம். அந்த 46 நாட்கள் மாதிரி ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் தேதி வந்து சொல்லிட்டீங்க. அதான் பாஜக முடிவு பண்ண மாதிரி எலெக்ஷன் கமிஷனை யார் இயக்குறாங்கன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏப்ரல் 19 எப்படி இயக்குனாங்களோ அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. 46 நாட்கள் ஒரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் வச்சு ஒரு தமிழகத்துக்கு ஒரு ப்ரீத்திங் டைமே கொடுக்காம, ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து அந்த அளவுக்கு டைமே கொடுக்காம ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்குதா எலெக்ஷன் கமிஷன்? தமிழகம் வந்து பெரும்பாலுமா ரொம்ப அமைதியான மாநிலம். அதனால வந்து அங்கே நம்ம குயிக்காக ஸ்டார்டிங் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது நமக்கு பெருமை தானே மேடம். ஸோ இப்போ நீங்கள் தேர்தலை ஃபேஸ் பண்ண வேண்டிய இந்த சூழ்நிலையில் பலதரம் பாஜகவும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு, முக்கியமாக பாரத பிரதமர் உட்பட முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு ஒரு சந்தேகமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி முன்பு நடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாங் கேப் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இவிஎம் மிஷின் டேம்பரிங், மேனிப்புலேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய வீடியோஸ் வந்தது வித் ப்ரூஃபோட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி தென்னகத்தை, முக்கியமாக தமிழகத்தை ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பாஜக அட்டாக் பண்ணுறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இல்லையா? நிச்சயமாக தமிழகத்திற்கு பிரதமர் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாரு. தமிழக மக்கள் மேல், தமிழ் மேல், தமிழக கலாச்சாரத்தின் மேல் அவர் வைத்து கொண்டிருந்த பாசம் நிச்சயமாக வெளிப்படையாக இருக்கு. எப்படி வெளிப்படையா இருக்கிறது அப்படின்னா, வெள்ளத்தால நம்ம பாதிக்கப்பட்ட போது என்ன நிதி கொடுத்துட்டாங்க மத்திய அரசு? பெரிய நிதி ஒண்ணுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க வந்துட்டு இது ஒரு பெரிய நேச்சுரல் கலாமிட்டியே இல்லை அப்படிங்கிறாங்க. வெறும் திருக்குறளை கூறுவதனால், வேஷ்டி சட்டை போட்டுக்கொள்வதனால், நாங்கள் தமிழ் பாரம்பரியத்தை மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால, போய் பொங்கல் விழா செலிப்ரேட் பண்றதுனால இங்க இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு வேண்டிய நிதி உதவிகள் கிடைத்து விடுமா அப்படின்னு இல்ல. ஒரு ஒன்றிய அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்றால் இரண்டு கண்கள் அதுக்கு. அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு விதமான ஃபண்டும், பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு விதமான ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் வஞ்சிக்க தானே படுகிறார்கள். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது 14.6% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதுல தமிழகம் அப்படின்னு பார்த்தா நம்ம வெரி மீகர் லெவல்ல தான் இருக்கும். ஸோ நேஷன் வைட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் அதிகமாக இருக்கும்போது அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக தானே இருக்கு. நான் திருப்பி சொல்றது, இதே தமிழகத்துல நீங்க சென்ட்ரல் ஆண்ட போது 10 வருஷம் யூபி அரசாங்கத்தில் தமிழ்நாடுக்கு மொத்தமாக மழைக்காக நீங்க கொடுத்த நிதி எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட வெறும் 7,000 அதே மாதிரி மழை எந்த அளவுக்கு பெய்தது தெரியுங்களா? மழை எந்த அளவுக்கு பெய்தது தெரியுங்களா? யூபி அரசாங்கத்துல இந்த மாதிரியான மழையும் இல்ல. வரலாறு காணாத ஒரு வெள்ள பாதிப்பு வந்து தமிழகத்தில் இருந்தது. வரலாறு காணாத ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது வந்து பாஜக அரசு தன்னை எப்படி சித்தரித்துக் கொள்கிறது என்றால், அவர் அங்கிருந்து வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து வந்து இங்க மகாபலிபுரத்துல ஊஞ்சல் எல்லாம் ஆடிட்டு போறாரு சீன அரசு அதிபரோட. ஆனா அவங்க நம்மளோட பார்டர் ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு வரும்போது அதை பத்தி ஒண்ணுமே நீங்க பேசுறதுக்கு தயாரா இல்லையா? ஆக்கிரமிப்பா அப்படின்னா என்ன? அந்த பேக்ட் என்ன நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சோ சைனா நம்ம எதிரி நாடுன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீங்க சைனாவோட பேக்ட் நீங்க அத பார்ட்டியா போட்டீங்க. அந்த நீங்க டிக்ளேர் பண்ணல. 33,000 சதுரடிய சைனாக்கு தாரைவாத்து கொடுத்தது திரு நேரு அவர்கள். இதை சொல்லிடுறேன். மிஸ்டர் ஏகே ஆண்டனி இது பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு, பார்டர்ஸை நாங்க வந்து வேணும்ட்டே தான் டெவலப் பண்ணாம வச்சோம். அவர் பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காரு. நீங்க எப்ப வேணா அதை போட்டு கேட்டுக்கலாம். ஆனால் ஆமா நீங்க ஏன்னா அப்ப நீங்க அதனாலதான் சைனீஸோட இன்க்ளூட். ஆனா சைனீஸ் அவங்க பார்டர்ஸை டெவலப் பண்ணா, சைனீஸ் பார்டர் டெவலப் பண்றபோது நம்ம பார்டரை டெவலப் பண்ணலனா இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதுக்கான we have lost so much of territory அப்படினு அப்படியே கொடுத்துருவீங்க. மேடம் அருணாச்சல் பிரதேச நம்ம அவங்களுக்கு தாரைவாத்து கொடுத்திருக்கோம். சைல்ட் பிறந்துருச்சு அப்படினா அந்த ப்ரீமெச்சூர் சைல்ட் அருணாச்சல் பிரதேச அளவுக்கு நீங்க அள்ளி கொடுத்துருக்கீங்க. காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் ஆண்ட 60 ஆண்டு காலத்துல அவ்வளவு சைனாக்கு எடுத்து மணிப்பூர்ல பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறது உலகமே பார்த்துச்சு, உலகமே கண்டிச்சது. ஏன் பாரத பிரதமர் அங்க போகல? மணிப்பூரோட அவருக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு எங்கயாவது உண்மையை சொல்லுங்க. எங்கயாவது இங்க இல்ல இந்த வாட்டியாவது உண்மையை சொல்லுங்க. மணிப்பூர் கலவரத்துக்கு யார் காரணம்? எது காரணம்? பாஜக தான். எப்படி சொல்றீங்க? வேற யார் காரணம்? எப்படி பாஜக காரணம்? இங்கேயும் நீங்க வந்து திருப்பி ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறாங்க. உங்களுடைய சித்தரிப்புல நீங்க வந்து இந்த மணிப்பூரை நீங்கள் ஆண்ட போது மன்மோகன் சிங் அவர்கள் அதே 173 நாட்கள் இதே மணிப்பூர் கொந்தளித்து
இருக்குதுங்க. நீங்க நார்த் ஈஸ்ட் சைடு நீங்க கண்டு கூட இல்லங்க. இந்த நார்த் ஈஸ்ட் சைடு இன்னைக்கு இந்தியாவுல அவங்களுக்கான வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. நார்த் ஈஸ்ட் மணிப்பூர்ல நடந்த மாதிரி உங்களுக்கு மணிப்பூர் தெரியும், ஃபார்ம்லாண்ட்ஸ் தெரியும், இந்த ஃபார்ம்லாஸ் தெரியும், மணிப்பூர் தெரியும், வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது மேடம். ஏன்னா இது ரெண்டுத்தை வச்சு தான் நீங்க 9 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க. இந்த நாட்டோட 47.10 கோடி அப்படிங்கிறது பெண்களோட பாப்புலேஷனா இருக்கும்போது ஒரு சில பெண்கள் அங்க பாதிக்கப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், பலாத்காரத்துக்கு உட்பட்டார்கள். அப்படி கர்நாடகா பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதே கிடையாது. இப்போ நம்மளுடைய அண்டை மாநிலம் கர்நாடகால எடியூரப்பா மேல 17 வயது பெண்ணை வந்து பலாத்காரம் செய்த போக்சோ கேஸ பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? மணிப்பூரை பத்தி என்ன பேசுறீங்க? நம்மளுடைய ஒலிம்பிக் மெடலிஸ்ட் என்ன வந்துச்சு? அவர் கற்பழிச்சது வந்துச்சா? ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கிறது வெளிய வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு இதுவா? ஒரு 17 வயது பெண் வந்து சொல்றாங்க போக்சோ வந்திருக்கே, அது கம்ப்ளைன்ட் போட்டோ வந்துருச்சா? கம்ப்ளைன்ட் வந்து எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டிருக்கு. யார் வேணா கம்ப்ளைன்ட் பண்ணலாம் மேடம். கேஸ் வருது, உண்மையதான் நீங்க போக்சோ பேசணும். கேஸ் வருது. நீங்க உள்நோக்கத்தோட இருந்தது உள்நோக்கத்தை வைத்து செய்வதை நிச்சயமாக நிரூபிக்கப்படும். உங்களோட பஜ்ரங் புனியா, உங்களோட பஜ்ரங் புனியா ஒலிம்பிக்ல மெடல் வாங்கின பெண்கள் இதே ஃபார்ம்லாண்ட்ஸ் நாங்க எடுத்து வருவோம் ஓபன் பண்றாங்க. அத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. இங்க ஒலிம்பிக் மெடல் வாங்கின பெண்கள் அங்க வந்து தர்ணா பண்றாங்க. உங்களோட புது பார்லிமென்ட் ஓபன் பண்ணும்போது அவர்கள் போய் சொல்கிறார்கள். அவர்கள் பண்ணது போய் சொல்கிறார்களா? பஜ்ரங் புனியாவை காப்பாத்தியது யார்? அவங்க வந்து மேடம் இந்த நாட்டுல ஜனநாயகம் சொல்லிடுறேன். ஒரு இஷ்யூ நம்ம பேசினா தான் தெரியும். நீங்க சொல்லுங்க. அதாவது அந்த நீங்க சொல்ற அந்த பெண்கள் அந்த நமக்கு மெடல் வாங்கி பெருமை சேர்த்த அந்த எல்லா பெண்களையும் அவர்கள் வந்து அந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நாங்கள் தான் இன்னைக்கு அவர்கள் இந்த செலக்ஷன் கமிட்டில இப்ப சொல்றேன் கேளுங்க, புது புது பெண்களோட அவங்க தோத்துருக்காங்க. நீங்க நாட்டை நீங்க ரெப்ரசன்ட் பண்றபோது நியூ பார்லிமென்ட் அங்க ஓபன் பண்றாங்க. கதற அந்த பெண்கள் நம்ம இந்திய தேசிய கொடியை ஏத்திக்கிட்டு இந்திய தேசிய கொடியை ஏத்திக்கிட்டு அவங்க உட்கார்ந்திருக்காங்க போராட்டத்துல. ஜனநாயக ரீதியாக அவங்க போராடுகிறார்கள். அவங்க தூக்கிட்டு போறாங்க உங்க போலீஸ். எப்படிங்க மணிப்பூர்ல வேணும்ட்டே பெண்கள் புடவை கழட்டி போட்டு நடந்தாங்கன்னு சொல்றீங்களா? ஏங்க பாத்தீங்களா? அந்த முதலமைச்சரோ பிரதமரோ அதை ஏற்கல, அதை மறுக்கல. அதை நிச்சயமாக அந்த நியாயம் எடுத்துட்டு வருவாங்க. நான் என்னோட பாயிண்ட், எங்கள் மாநிலத்தில் எது நடந்தாலும் தவறில்லை. ஆனால் பாஜக மாநிலத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அதை தவறாக சித்தரிப்பது என்ன மாதிரியான மனநிலை தான் எனக்கு தெரியல. சண்டிகர்ல மேயர் தேர்தல்ல ஒரு ரிட்டர்னிங் ஆபீசர் எந்த அளவுக்கு பாஜகவுக்காக சாதகமா செயல்படுகிறார், அவர் பாஜகவால எந்த அளவுக்கு மிரட்டப்படுகிறார் அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் 99 அரசாங்கத்தை மக்களால் தெரிஞ்ச அரசாங்கத்தை கலைச்சவங்க நீங்க, எமர்ஜென்சி எடுத்துட்டு வந்தவங்க நீங்க. நீங்க பெண்களை பத்தி பேசுறீங்க. பில்கிஸ் பானு கேஸ்ல ஒரு பிரெக்னன்ட் லேடிய அவங்க கணவர் முன்னாடி அவங்க குழந்தைகள் முன்னாடி கதற கற்பழித்தவர்களை வந்து நீங்க விடுவிக்கிறீங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா உங்களை வார்ன் பண்ணலையா? பெண்கள் ரிசர்வேஷன் பத்தி நீங்க பேசுங்க. 33% பெண்கள் ரிசர்வேஷன் சொல்லிட்டு நீங்க பாராளுமன்றத்துல கொண்டு வரீங்க. இந்த பெண்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஏன் இந்த எலெக்ஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? நம்ம கிட்ட தேவையான அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குல்ல. டீலிமிட்டேஷன் அந்த டீலிமிட்டேஷன் process முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசர்வேஷன்ன்றது பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதாவது இத செய்த அரசாங்கத்தை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியலன்னு கேக்குற நீங்க 60 வருஷமா 33 ரிசர்வேஷன் நீங்க கொண்டே வரலன்ற பாயிண்ட் ஏன் மறக்கறீங்க? 33% பஞ்சாயத்துல ரிசர்வேஷன் கொடுத்து இன்னைக்கு பாஜக இல்ல பாஜகவோட பார்லிமென்ட்ல இருக்கு, காங்கிரஸ்ல இருக்கா? உங்க கட்சியில எவ்வளவு பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? பெண்களுக்கு வந்து நீங்க வந்து இந்த எவ்வளவு பெண் அமைச்சர்கள் இருக்காங்க? யூனியன் கேபினெட்ல வானதி அவர்கள் வந்து தேசிய தலைவர்கள், நீங்க தேசிய தலைவர்கள் இல்லையா? தேசிய தலைவராக தமிழ்நாட்டுல எந்த பெண்களை போட்டுருக்காங்க? அகில இந்திய மகளிர் காங்கிரஸ்ல நான் ஒரு பெரும் பொறுப்புல இருக்கேன். பொறுப்புல இருக்கீங்க. நீங்க 9 வருடமாக இருக்கிறேன். அதுல சந்தோஷம். நீங்க இருக்கீங்கன்றது ஆனா நீங்களும் தலைவராகவில்லை என்பது எங்களுடைய வருத்தம். நானும் வந்து ஸ்போக்ஸ்பர்சனாக தமிழ் பெண்ணுக்கு வானதி அவர்களுக்கு தேசிய தலைவர் பதவி கொடுத்திருக்காரு பிரதமர். ஒரு சிறுபான்மையின ஒரு பெண்ணு சொல்லுங்க, யாருக்கு நீங்க முன்னுதவி கொடுத்திருக்கீங்க, யாரை நீங்க முன்னேற்றி இருக்கீங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுங்க. மிகப்பெரிய தலைவர். எத்தனை வருஷம் முன்னாடிங்க? மிகப்பெரிய தலைவர். ஏன் அவங்களுக்கான என்ன ஒரு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையா? உங்களோட கட்சியை சார்ந்த ஒரு சிறுபான்மையின பெண்ணு
என்ன நீங்க தமிழ்நாட்டுல எனக்கு காமிங்க. யாரை நீங்க முன்னேற்றி இருக்கீங்க? குஷ்பு யாரை இருக்காங்க. நீங்க எம்எல்ஏ குஷ்புக்கு ஆக்கிட்டீங்க? மேல உங்களுக்கு என்ன யாரை வேணும்? நீங்க அவங்க அவங்க எம்எல்ஏ தேசிய ஆக்கிட்டீங்களா? அவங்க எம்பி அவங்க ஆக்கிட்டீங்களா? தேசிய அவங்க எம்பி ஆக்கிட்டீங்களா? நேஷனல் ரைட்டோட சேர்மன் மேடம் உமன்ஸ் அவங்க. கமிஷனோட மெம்பர்ங்க. அவங்க சேர்மன் கிடையாது. சேர்பர்சன். நீங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு என்ன நீங்க கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்க. குஷ்பு மேடம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்த பாஜக அரசாங்கம். பிரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களா? என்னங்க மேம்? நீங்க பார்லிமெண்ட்லயோ எம்எல்ஏல பிரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கீங்களான்னு கேக்குறேன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நான் வரவேற்கிறேன். நீங்க வந்து அவங்கள கவர்னரா ஆக்கிருக்கீங்க அப்படிங்கறத நான் வரவேற்கிறேன். பட் காங்கிரஸ் கொடுக்கிற அளவுக்கு பெண்களுக்கு வந்து நீங்க முன்னேற்றம் நிச்சயமாக சிறுபான்மையர் என்ற இந்த முதல்ல இந்த கொடூரமான பார்வையை நீங்க எல்லாம் நிறுத்தணும். சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்ற பிரதமர் எங்க? சிறுபான்மையர் வந்து அந்த குறுகி பேசி இந்த சிறுபான்மையர் என்ற வார்த்தையே தவறான வார்த்தை. இந்த நாட்டோட டெவலப்மென்ட்க்கு நீங்க என்ன பண்ணீங்க? திருப்பி சொல்றேன். இந்த நாட்டோட பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அழகா சொல்றேன். இந்த நாட்டோட சிறுபான்மையினருக்கு என்ன பண்ணீங்க? ஃப்ரெஜைல் ஃபை எகானமி இன்னைக்கு ட்ரீட்மென்ட் எகானமி. எலக்டோரல் பாண்ட்ஸ்ல எல்லா கட்சிகளும் இதல பயனடைஞ்சிருக்காங்க. பாஜக 6000 கோடின்னு நீங்க பாக்குறீங்க. எல்லாரும் தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க. பணம் எவ்வளவு வருதுன்னு தான் இதுல பிரச்சனை. இதே இப்ப சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் படி யாரு வாங்கினாங்க எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்றது பேரை கொடுத்தாச்சு. யார் இதை வந்து எக்ஸ்சேக்கர் அதாவது பணத்தை எடுத்தாங்கன்னு பேரை கொடுத்தாச்சு. உண்மையான கட்சிகளாக இருந்தா நீங்க உங்க பேரை சொல்லுங்க. நீங்க யாரை பத்தி நீங்க வந்து நீங்க வாங்கிட்டு சொல்லுங்களேன். அதே எதிர்க்கட்சிகள் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல இன்டர்வீன் பண்ணுது? பாஜகக்கு மட்டும் ஏன் இன்டர்வீன் பண்ணுது? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் வந்து என்னைக்கு உங்களுக்கு எதிரா வந்து தீர்ப்பு வருதோ அதுக்கு மறுநாள் காங்கிரஸோட அத்தனை அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்றீங்க. எங்களுக்கு ஒரு பேன் தான். இது எதிரான தீர்ப்பாவே பார்க்கலையே பாஜக. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட அக்கவுண்ட் வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்றீங்க. அதோட அலைடா இருக்கு இந்தியன் யூத் காங்கிரஸ், நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஆல் இந்தியா மಹಿಳಾ காங்கிரஸ், அப்புறம் எங்களோட சேவாதல் ஃப்ரண்டலோட 4 அக்கவுண்டையும் ஃப்ரீஸ் பண்றீங்க, இன்க்ளூடிங் டெல்லி பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்றீங்க. நோ not because of your electoral bonds case வந்து உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மென்ட் வருது. what is the coincidence? எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்றது கோஇன்சிடென்ஸா இல்ல சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட அப்பாயின்ட்மென்ட்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை நீங்க விலக்கி வைக்கிறது கோஇன்சிடென்ஸா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல what is the reason? அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரிசைன் பண்றது அவரோட பர்சனல் விஷயம். அவர் வந்து அத வந்து பிரதமர் அவர் நீங்க உடனே அதுக்கு வந்து உள்நோக்கத்தை அவருடைய பர்சனல் அவர் வந்து ரிசைன் பண்ணாரு. மேபி பர்சனல் அவர் போனாரு. மேபி பர்சனல். ஓகே நெக்ஸ்ட் ஒரு பெண்ணா வந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வந்து வைக்க விருப்பப்படுறேன். நீங்க வந்து இந்த நாட்டோட பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு பட்டியல் இனத்தவருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா பட்டியல் இனத்தவர் ஒரு குதிரையில போய் கூட ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் யூபி போன்ற மாநிலங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க முர்முருஜி அவர்களை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை கொண்டு வந்திருக்கீங்க, வெல்கம் இட். ஆனா பாராளுமன்றம் திறப்பு விழாவுக்கும் அயோத்தியா கோவில் திறப்பு விழாவுக்கும் ஏன் அவங்கள வந்து நீங்க அலோ பண்றது? ஏன் அவங்க ஒரு விதவைன்றதுனாலயா இல்ல ஒரு பட்டியல் இனத்தவரை சார்ந்தவர்ன்றதால? இதே பார்லிமென்ட்ல லைப்ரரி பில்டிங் திறக்கும் போது அன்னைக்கு ராஜீவ் காந்தி திறந்தாரே தவிர அன்னைக்கு வந்து மேம் பார்லிமென்ட்னு வந்துட்டா ஒரு சின்ன கதவா இருந்தாலும் நீங்க பிரசிடென்ட்ல கூப்பிடணும் நீங்க டிசைட் பண்றீங்கன்னா எல்லாத்துக்கும் கூப்பிடணும். அதுதான் என் பாயிண்ட். நீங்க வந்து அங்க பார்லிமென்ட் அது நம்ம தமிழர்களுக்கு பெருமையா நீங்க பார்க்கல. தமிழக காங்கிரஸ் இத பார்க்க கூட இல்ல. வருத்தமா இருக்கு. அத ஒரு டிராமான்றீங்க. சுயமரியாதை ஏன் வந்து இங்க கேள்விக்குறியாக்குறீங்க? எந்த சுயமரியாதை? நீங்க வந்து ஏன் ஹிந்தியை இம்போஸ் பண்றீங்க? எங்க இம்போஸ் பண்றீங்க? Why are you imposing Hindi? You are imposing Hindi. தேசிய கல்விக் கொள்கையில சரிங்க 5 வயசு வரைக்கும் அவங்களுடைய மதர் டங்ல பாடத்தை படிக்க வேண்டும்னு சொன்னது இந்த பிரதமர். சரிங்க. அதாவது ஹிந்தியில அடுத்த ஒரு கேள்வி, 3வது பாடமாக எதை வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னது இந்த பிரதமர். சரிங்க. ஹிந்தியை வந்து எந்த லாங்குவேஜா எடுத்துக்கலாம் சொன்னது எப்போல இருந்தோ. எனக்குலாம் 3rd லாங்குவேஜ் ஸ்கூல்ல ஹிந்தி தான். உங்களுடைய கவர்னர் பாஜகவோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்மளுடைய கவர்னர். ஓகே உங்களுடைய கவர்னர் நம்மளுடைய கவர்னர் இந்த இந்திய நாட்டோட ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஒரு கவர்னர். Constitutional head doesn't respect the constitutional head of the constitution. That is the problem with walking out. You expect walking out from assembly. ஒரு முதல்வர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த அது it's not going to happen. நாட்டோட இந்த தமிழ்நாட்டோட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்களோட சொந்த கட்சி எங்களோட கூட்டணி கட்சியில அவர் வந்து அவர் எக்ஸர்சைஸ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். பாஜக எந்த மாதிரி எல்லாம் வந்து அதிமுகவை விமர்சித்துள்ளது, இப்ப எந்த மாதிரியான கூட்டணியில் நீங்க இருந்தீங்க, யாரை பத்தி விமர்சிச்சிருக்காங்க?
முஸ்லிம் தலைவர்கள் யாரு யாரை பத்தி விமர்சிச்சிருக்காங்க, யாரை பத்தி விமர்சிக்கவில்லை. லேடியா மோடியா என்று கேட்டது மதிப்பிற்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள். அது வந்து ஒரு எலெக்ஷன்ல நிச்சயமாக ஒரு எதிரும் புதிருமாக பேசுவது, அது வேறு, நீங்கள் சொல்வது வேறு. மக்கள் வந்து எதையுமே மறக்க போவதே நிச்சயமாக மக்கள் வந்து. ஆனா மதவாதம் மட்டும் அரசியலா? நீங்க ஒரு தமிழகத்தை சார்ந்தவர் இல்ல, அவர்கள் ஓட்டு வங்கியா தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. ஒரு காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி சிறுபான்மையர்களை வைத்து உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. எல்லாரும் ஒரே இந்தியர்கள், இந்தியர்களாக பாருங்க. அவர்களை சிறுபான்மையர்கள் அவர்களுக்கான ஒரு மனஸ் கசப்பை அவர்கள் உண்டாக்காதீங்க. தலித் என்று அவர்கள் மனக்கசப்பை உண்டாக்காதீங்க. நீங்க அதே மாதிரி பழங்குடி மனக்கசப்பை உண்டாக்காதீங்க. அவர்கள் அனைவரும் சமம், எல்லாரும் சமம், எல்லாரும் ஒரே இந்தியர்கள். அப்படிதான் நீங்க பார்க்கணும். தேசிய கட்சியா பாஜக அப்படிதான் பார்க்குது என்பது என்னுடைய நிலையான ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம். நீங்க எண்ணம் சரி, எனக்கு ப்ரூஃப் கொடுங்க. என்ன உங்களுக்கு ப்ரூஃப் எத்தனை முஸ்லிம் MPs and MLAs இந்தியா முழுக்க பாஜகக்கு இருக்கு? இல்ல MLAs MPs ஒரு மினிஸ்டர் சொல்லுங்க. MLAs MPs வெச்சுதான் நீங்க வந்து நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை நம்ம வந்து அவர்களை நன்றாக பார்த்திருக்கோன்றது இல்லைங்க. அவர்களுக்கும் எல்லா வளர்ச்சிக்கும் அவர்களுக்கான உரிமை இருக்கணும், அவர்களுக்கான அமைதி இருக்கணும், அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும், அவர்கள் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமா இருக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் மினிஸ்டர் கொடுத்துட்டு மிச்சவங்க எல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா பரவாயில்லையா உங்களுக்கு? சரி, நீங்க பேசுறீங்களா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிட்டிங் மேஜிஸ்ட்ரேட், ஓகே, ஒரு சிட்டிங் மேஜிஸ்ட்ரேட் சொல்றாங்க, இந்த ஆட்சியில் என்னோட சீனியர் ஆஃபீஸர்னால எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, அலோ மீ டு கமிட் சூசைட் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? யூபில நீங்க ரூலிங்க, யுவர் ஓன் பார்ட்டி இஸ் ரூலிங். பாஜக வந்து ரூலிங், உங்களோட பார்ட்டி ரூலிங். மிகப்பெரிய முன்னாள் டிஜிபி பாலியல் வன்கொடுமைக்கு இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆளக்கூடிய அரசாங்கத்தை நீங்க ப்ளேம் பண்ணுவீங்களா? அந்த அரசாங்கம் தான் இங்க ஆளக்கூடிய அதுதான் அங்க யூபியில இருந்தாலும் அரசாங்கத்தில் செய்யக்கூடிய ஒரு இரு நபர்களை வந்து நீங்க எப்படி நீங்க வந்து யோகி அவர்களையோ பாஜகவையோ நீங்க வந்து குற்றம் சாட்டுவீங்க? ஆகையினால இதெல்லாம் நடக்க எங்க இல்லையே, அதுதானே உண்மை. எங்க பிச்சை பணம்ன்றாங்க, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை பிச்சை பணம் அப்படிங்கறாங்க. நீங்க வரவேற்கிறீர்களா? நாங்க செய்யாம தான் எல்லா ஹாஸ்பிடல்ஸ் வந்துருச்சு, நாங்க செய்யாம தான் ரோட்ஸ் எல்லாம் லே டவுன் ஆயிடுச்சு, நாங்க செய்யாம தான் டபுள் மடங்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்க 60 வருஷம் செய்து பெரிய விஷயமே இல்ல மேம். 9 வருஷத்துல செஞ்சதுக்கும் 60 வருஷத்துல செஞ்சதுக்கும் டிஃபரன்ஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ராமர் கோயில் கட்டிருக்கீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணோம், அதுக்காக தான் நீங்க இருந்தீங்க. என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. 50000 இப்பதான் சொன்னேன். சொல்லுங்க. 18,000 வில்லேஜுக்கு உங்களால கரண்ட் கொடுக்க முடியல. அத 18,000 வில்லேஜுக்கு கரண்ட் இருக்கா? 18,000 கரண்ட் இருக்கு, இது கொடுத்தாச்சு. 97% கொடுத்தாச்சு. வெறும் 30% தான், வெறும் 30% தான் நம்மளுடைய எலக்ட்ரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரெயின் ரூட்ஸ் இருந்தது. இன்னைக்கு 90% எலக்ட்ரிஃபிகேஷன் ட்ரெயின் ஆயிடுச்சு. 60 ஆண்டு காலம் வெறும் 50,000 மெடிக்கல் சீட் வச்சிருந்தீங்க. 9 வருஷத்துல 58,000 மெடிக்கல் சீட் மதுரையில இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பத்தி பேசுங்க. ரெண்டே எய்ம்ஸ் தான் 60 வருஷத்துல, 21 எய்ம்ஸ் இந்த 9 வருஷத்துல. அதாவது வளர்ச்சி என்பது வேகமாக போணும். மதுரை எய்ம்ஸ் பத்தி பேசுங்க. ஆமா, என்ன பிரச்சனை? இன்னைக்கு எய்ம்ஸ் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு முன்கூட்டியே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே தமிழகம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் மாண்புமிகு பாரத பிரதமர் சென்னை, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இப்படின்னு சொல்லிட்டு ராமநாதபுரம் இப்படிலாம் சொல்லி அவர் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டாரா? தமிழகம் மட்டும் எப்பவுமே வஞ்சிக்கப்படுகிறது. தமிழகத்துல கொள்ளையடிக்க கொள்ளைக்காரர்கள் மாதிரி நீங்க உள்ள வந்துட்டு எங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேமே கொடுக்காம அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 46 நாட்கள் அப்படின்னு நாங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அளவுக்கு 46 நாட்கள் வந்து நீங்க ஜூன் 4ஆம் தேதி நீங்க வந்து ரிசல்ட் கொண்டு வரீங்க. நீங்க 40 நமதே 4 நமதே ஜனநாயக முறைப்படி தமிழகத்தில் மீண்டும் 40க்கும் 40 திமுக தமிழக மக்கள் கூட்டணி வெல்லும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதமருக்கும் கொடுக்கக்கூடிய ஆதரவை பார்த்து மிரளப் போகிறது இந்த ஆளுகின்ற கட்சியும் இந்த இந்தி கூட்டணியும் என்பது மாற்று கருத்து இல்லை. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலும் அண்ணாமலை அவர்களின் வீரியத்தாலும் தமிழக மக்கள் யார் பக்கம் நிற்க போகிறார்கள் என்பதை
ஏப்ரல் 21 நீங்க அந்த எலெக்ஷனை தைரியமாக சந்தித்து இந்த மாதிரி டைம் இல்லை என்று சொல்லி எஸ்கேப் ஆகாம தைரியமாக சந்திங்க. உங்களுடைய 40 நீங்க ட்ரை பண்ணுங்க, அதே 40 பாரதிய ஜனதா ட்ரை பண்ணும். யார் வின் பண்ண போறாங்கன்றத பாருங்க, வெயிட் பண்ணி நீங்க பாருங்க. கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக பாஜக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வெற்றி எங்களுடையது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.